இங்க நம்ம ஹீரோ ஒரு சாபத்தோட பிறக்கிறான். அவனை பாக்குற எல்லாருமே அவனோட அழகுல மயங்கி அதே இடத்துல இறந்துடுறாங்க. இதனாலேயே ஹீரோவோட அப்பா அம்மா ஹீரோவோட மூஞ்சி வெளியில தெரியாத மாதிரி பேண்டேஜால கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஹீரோவோட மூஞ்ச பார்த்து பல பேர் இறந்துகிட்டு தான் இருக்காங்க. இதனால ஹீரோக்கு டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாகி ஒரு பாலத்துக்கு மேல இருந்து குதிக்கலான்னு ரெடியா நின்னுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினை முதன் முறையா பாக்குறான். அவளும் ஹீரோவை எப்படியோ சமாதானப்படுத்தி எப்படியோ காப்பாத்திடுறா. அதுக்கப்புறமா ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதே மாதிரிதான் ஹீரோயினுக்கும் ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலயும் பாண்டிங் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ஹீரோ காதல் சொல்ல வரும்போதுதான் ஹீரோயின் ஏதாச்சும் சாத்து சொல்லி ஹீரோவை அவாய்ட் பண்றா. ஏன்னா ஹீரோயினுக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவளுக்கு அதிகமான சந்தோஷமோ துக்கமோ வந்தா அவளோட ஹார்ட் பெருசாகி அதே இடத்துல இறந்துடுவா. இதனாலே சின்ன வயசுல இருந்து யார்ட்டையும் அதிகமா பழகாம தனிமையிலேயே எந்த ஒரு எமோஷனுமே இல்லாம இருந்திருப்பா. ஆனா ஹீரோ மேல இருந்த லவ்னால அவளோட ஹார்ட் ரொம்ப பாதிக்கப்பட்டு சாவர நிலைமைக்கு போயிடுறா. இது ஹீரோக்கு தெரியும். என்கிட்ட ஒரு மெடிசன் இருக்கு, அதை சாப்பிட்டனா இந்த பிரச்சனை சரியாயிடும்னு ஹீரோட்ட போய் சொல்லிருப்பா. அப்பதான் ஹீரோக்கு புரியுது ஹீரோயின் அவளோட உயிரை கூட பொருட்டா மதிக்காம நம்மள எந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்காங்கிறது ஹீரோக்கு இப்பதான் புரியுது. இதை நினைச்சுதான் ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் அவளோட கடைசி ஆசையா ஹீரோவோட மூஞ்ச பாக்கணும்னு சொல்றா. ஹீரோக்கு மனசு இல்லாம அவனோட கட்ட ஊத்து ஹீரோயினுக்கு காட்டுறான். அதை பார்த்த ஹீரோயினும் சந்தோஷத்தோட நிம்மதியா இறந்து போறாங்க.